வணக்கம். இது Salem Sundar T. The English Academy welcomes you wholeheartedly to the poetry series. Already, I have explained this poem both in English and Tamil. If you want to watch, sure, you must do. If you have not already, let me show you how to watch that video. So simple. Suppose you want to watch the poem Life Salem Sundar and see when you type the name of the poem and suffix my name Salem Sundar, my poem will be ready for you. This is an explanation, an oldest one. So simple, go through to have a clear picture and comprehensive understanding. And this video is exclusively for the literary devices, that is type and style of the poem, rhyme scheme, figures of speech such as alliteration, assonance, anaphora, allegory, allusion, connotation, and imagery, contrast and antithesis, epithet and transferred epithet, irony and paradox, metaphor, simile, and hyperbole, personification, and synecdoche. So these type only we are going to discuss here. Well, the poem Life is written by Henry van Dyke. Now let's go to the literary devices. Here, this poem Life is a sonnet. So it's better to know what a sonnet is. A sonnet is a short poem of 14 lines. குறும் கவிதை எனலாம். இந்த 14 lines ரெண்டா பிரிக்கிறோம், ரெண்டு ஸ்டான்ஸா பிரிக்கிறோம். First 8 lines of a stanza and the remaining 6 of a stanza. The first stanza நம்ம வந்து இந்த 8 லைன் இருக்கிறத octave அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து இந்த 6 லைன்ஸ் இருக்கிறது வந்து sestet அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, sonnet பத்தி இவ்வளவு தெரிஞ்சிட்டா போதும். அடுத்து let us go to a rhyme scheme. Rhyme scheme அப்படிங்கிறது என்ன? எதுகை மோனைன்னு தமிழ்ல சொல்றாங்க. இந்த 8 வரிகள்ல இந்த கடைசி வார்த்தையினுடைய ஒலி அமைப்பு அடுத்த வரியுடைய கடைசி வார்த்தையின் ஒலி அமைப்போட எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறது அந்த ரைம் ஸ்கீம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லைன் இயா அப்படிங்கிற சவுண்டுக்கு நம்ம ஏ அப்படிங்கிற ரைம் கொடுத்தோம்னாக்கா அடுத்து சோல்ங்கிறதுக்கு பீன் கொடுத்துடலாம். சோலை ரைம் பண்ணி கோல் வருது, அதனால் அதுவும் பி தான். அடுத்து இயருக்கு ரைம் பண்ணி ஹாப்பியா டிசாப்பியா வருது, அது ஏ. அடுத்து இயருக்கு டிசப்பியருக்கு ரைமாக ஃபியர் வந்திருக்கு, ஸோ அதையும் ஏ தான். அடுத்து ஹோல் பி, டால் பி, சியா ஏ. ஸோ இதோட ரைம் ஸ்கீம் என்னென்னா ஏ ஏ பி பி ஏ ஏ பி பி ஏ, ஏ பி பி ஏ ஏ பி பி ஏ. இதுதான் இந்த 8 லைன்ஸோட ரைம் ஸ்கீம். இதே மாதிரி எல்லா பொம்க்கும் நீங்களே வந்து define the rhyme scheme. The same way sestet C D D C E E, down அதோட ரைமிங் வேர்டு வந்து crown, அதான் CC. joy அதோட ரைமிங் வேர்டு வந்து boy, so DD. அடுத்து quest best, அதான் EE வந்திருக்கு. சரியா, இதுதான் இதனுடைய ரைமிங் ஸ்கீம். ரைம் ஸ்கீம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த போம் வந்து சம் போம்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சே தி சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ், இந்த மாதிரி போம்ஸ்லாம் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். சம் போம்ஸ் வந்து ஃப்ரீ வேர்ஸாக இருக்கும், சில ரைமே இருக்காது. வி நீட் நாட் வரி இட் அபவுட் இட். ஓகே, அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கப்லெட். கப்லெட் என்றால் என்ன? ஒன்றும் இல்லை, இரு வரி தான். கப்பல்னாக்கா ரெண்டு இல்லையா, அந்த மாதிரி 2 வரிகள், அதன் முடிவு வார்த்தைகள் எண்டிங் வேர்ட்ஸ் மட்டும் கரெக்டாக ரைம் ஆகும், அதுதான் வந்து கப்லெட். ஸோ இங்கே வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், நாட் ஹரிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஸோ அடுத்தடுத்து வரணும். நீங்கள் இங்கே வந்து இந்த செகண்ட் சென்டென்ஸில் இருக்க, சாரி ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க இந்த இயரையும்
தேர்டில் ஃபிஃப்த் லைன் இருக்க ஃபியரின் சேர்த்து கப்லட்னு சொல்லக்கூடாது. அடுத்தடுத்த வரிகளில் கடைசி வார்த்தைகள் ரைமிங் ஆச்சுனாக்கா அதுதான் கப்லெட். ஸோ இங்கே 1 2 3 4 5 கப்லெட்ஸ் ஆர் தேர். ஓகே ரைட். நெக்ஸ்ட் நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்க்குறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஆலிட்ரேஷன். ஆலிட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இதுலேயே பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த சென்ஸ் டீப் desire is a discipline that drives you to destiny. இதில் டி 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 இந்த டிக்கு வந்து ரேட் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஓகே. ஸோ அடுத்தடுத்து ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு ஃப்ரேஸோ repetition of a particular letter or sound, usually a consonant sound திருப்பி திருப்பி வந்தால் அதை வந்து நம்ம ஆலிட்டேஷனுங்கிறோம். கான்சனன்ட்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். AEIOU அப்படிங்கிறது வவல்ஸ் 26 ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில். அந்த AEIOU தவிர மற்ற இருக்கிறதெல்லாம் கான்சனன்ட் இல்லையா, அது உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழில் கூட பாருங்கள் ஆலிட்டேஷன் இருக்குது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படிங்கிறாங்க. ஸோ ஆலிட்டேஷன் என்பது ரெப்படேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். இங்கே பாருங்கள், லெட் me live but live my life, ear to ear, forward, face, with, whole, happy, hot, way, wind, still, seeking. இதெல்லாமே alliteration தான். சரியா? ஓகே. alliteration என்பது repetition of consonant sound. நெக்ஸ்ட் contrast. contrast என்றால் மாறுபாடு, எதிர்வினை என்று வச்சுக்கலாம். Contrast is a rhetorical device through which writers identify differences between two subjects, places, persons, things, or ideas. Simply, it is a type of opposition between two objects highlighted to emphasize their differences. இருவேறுபட்ட பாருங்க, இந்த இடத்துல youth and age. youthனா இளமை, ஏஜ்னாக்கா முதுமை. hill or down. hill என்றால் மலை, down என்றால் மடு. rough or smooth இல்லையா, இந்த மாதிரி ஆப்போசிட்டான வேர்ட்ஸை போட்டு அங்கே வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு கான்ட்ராஸ்ட். அடுத்து ஆனிஃபோரா. ஆனிஃபோரா அப்படிங்கிறது என்னன்னாக்கா பாருங்க, இந்த வி மேட் அ டிஃபரன்ஸ், வி மேட் த சிட்டி ஸ்ட்ராங்கர், வி மேட் த சிட்டி ஃப்ரீயர், ரீகன்ஸ் பிரசிடென்ஷியல் ஃபேவரல் அட்ரஸ். ரீகன் அவர் பிரசிடென்ட் அந்த அவரோட ஃபேவரல் அட்ரஸில் பேசும்போது வி மேட் சொல்லி திருப்பி திருப்பி பேசு. இது வந்து ஒரு 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 பேச்சின் அழகுணர்ச்சிக்கோசரம், ஒரு ட்ராமாட்டிக் எஃபெக்டுக்கோசரம் திருப்பி திருப்பி போடுறது. இந்த மாதிரி ஒரு வார்த்தையோ அல்லது ஃப்ரேஸோ ரிப்பீட்டடாக வந்துச்சுனாக்கா அதுதான் வந்து ஆனிஃபோரா. கான்சன்ட்ரேஷன் கன்சனன்ஸ் ரிப்பீட்டடாக வந்தால் அது ஆலிட்ரேஷன். வவல்ஸ் ரிப்பீட்டடாக வந்து ஆசனன்னு சொல்லுவாங்க. ஒரு வேர்டு ஃப்ரேஸ் ரிப்பீட்டடாக வந்து அது வந்து ஆனிஃபோரா அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட்டோ. இங்கே என்ன ஆனிஃபோரா இருக்குது? நாட் hurrying to, not turning, not mourning for the things that disappear. So the not hurrying, not turning, not mourning, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து it is a type of anaphora தான். The next one is personification. personification என்பது என்ன? உயிரற்ற ஜடங்களுக்கும் மனித குணாதிசயங்களை படைத்து வரக்கூடிய ஒரு வரிகள் தான், அவ்வளவுதான். representation of human characteristics through non human things, அவ்வளவுதான். இதில் பாருங்க, from what the future wails, எதிர்காலம் நமக்காக என்ன வைத்திருக்கு என்று தெரியவில்லை. நம்ம எதிர்காலம் நம்ம மாமா மாதிரி நமக்கு ஏதோ எடுத்து வச்சிருக்க மாதிரி அந்த எதிர்காலத்துக்கு ஒரு பர்சனிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து and happy heart that pays its toll. happy heart. ஸோ happy heartனா அந்த இதயம் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ஒரு மனித இது கொடுத்துருக்காங்க. the way wind up the hill or down, நாம் போகின்ற வழி நமக்கு மலைக்கும் கூட்டிகிட்டு போகலாம் அல்ல மடுவுக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறான். ஸோ அந்த வழி வந்து நம்மளை கூட்டிகிட்டு போதான் கையை பிடிச்சி. ஸோ அதையும் ஒரு பர்சனிஃபை பண்ணிருக்காங்க. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் quest. இதுவும் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் பர்சனிஃபிகேஷன் தான். ஃபைன். ஓகே, இந்த போமில் நம்ம பார்க்க வேண்டிய ஃபிகர்ஸ் ஆஃப் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம த கிரம்பிள் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். Thank you for having listened to my lecture. See you in the next episode. Bye bye.